கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே டிவி நேயர்களே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த காரியம் நேரம் நிகழ்ச்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இந்த என்னும் நாட்களிலே மெய்யான சில விஷயங்களை குறித்து தியானிக்கலாம் என்று சொல்லி மெய்யான தேவன் என்று ஆரம்பித்தோம். மெய்யான போஜனத்தை குறித்து பார்த்தோம், மெய்யான ஒளியை குறித்து பார்த்தோம். கடந்த வாரத்திலே நாம் மெய்யான நீதி என்றால் என்ன, நாம் எப்படி மெய்யான நீதிக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் அதை தியானித்தோம். இந்த நாளிலே நாம் அதை தொடர்ந்து மெய்யான கூடாரம் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். மெய்யான கூடாரம் என்று சொல்லி, இந்த கூடாரம் என்று சொன்னாலே அது தேவனுடைய வாசஸ்தலம். அன்றைக்கு மோசையை கொண்டு யாத்ராகம புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் அருமையான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை எழுப்பும்படி அவர் சீனாய் மலையிலே மோசையோடு கூட பேசும் பொழுது எப்படி அந்த மாதிரியை அவருக்கு காண்பித்தாரோ, மாடல் அப்படி காண்பித்து அதுபடி செய்யும்படி அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அதன்படி மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடித்தான். அந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனுடைய வாசஸ்தலம் என்று வாசஸ்தலமாக இருக்கிறது. அவர் அதிலே வாசம் பண்ணுகிறார். அவர் அதுல இருக்கிற கேருபீன்களின் மத்தியிலிருந்து பேசுகிறார். அதற்குரிய அந்த இடத்திலே அவருக்கு ஆராதனை ஏறெடுக்கப்படுகிறது. ஆராதனை முறைமைகள் கொடுக்கப்படுகிறது. பலி எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனை பிரியப்படுத்துகிற பலிகளுக்குரியதான நியமங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆசரிப்பு கூடாரம் 3 பகுதிகளாக இருக்கிறது. வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த வெளிப்பிரகாரத்தை பற்றி, இந்த கூடாரத்தை பற்றி நம்ம எபிரேயர் 9வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எபிரேயர் 9வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். அது மாதிரி 2ஆம் திரை இருக்குது. அந்த 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன. இது ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை பற்றி, அதோட அமைப்பு பற்றி, அதுல என்ன பிரகாரத்துல என்ன இருந்தது, பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருந்தது என்று சொல்லி இந்த கூடாரத்தின் அமைப்பை பற்றி இதுல விளக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்ட இந்த கூடாரத்துல ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றுவாங்க. 1ஆம் கூடாரத்துல டெய்லி போவாங்க, பலி செலுத்துவாங்க. ஆனா 2ஆம் கூடாரத்துல பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை இரத்தத்தோட போய் பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பிராயசித்தம் செய்வார் பிரதான ஆசாரியன் போய். இது நம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தோட அமைப்பு, நம்முடைய சுத்திகரிப்பின் முறைமையாக கர்த்தர் வச்சிருந்தார். இன்னைக்கு இந்த மெய்யான கூடாரம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த இப்பொழுது இருக்கிற இந்த மெய்யான கூடாரம் எதை குறிக்கிறது, எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் எபிரேயர் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 8வது அதிகாரம் 2வது வசனம், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இதுல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம். பாருங்களேன், இந்த ஆசரிப்பு கூடாரம் மனுஷரால் ஸ்தாபிக்கப்பட்டது. தேவன் கொடுத்த பிளான் படி, தேவன் கொடுத்த ஆலோசனைப்படி அது ஸ்தாபிக்கப்பட்டது. அதுல தேவன் பழைய ஏற்பாட்டில தன்னுடைய பரிசுத்தவான்களோடு பேசினார், தன்னுடைய மக்களை வழி நடத்தினார். அவருடைய ஊழியம் அந்த விதமாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இப்பொழுது இது மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம் அந்த மெய்யான கூடாரத்துல ஊழியம் செய்கிறவராகிய பிரதான ஆசாரியர் ஒருவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நமக்காக பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு நமக்காக பாவ நிவிர்த்தி செய்கிற பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் ஆசாரியனாவது தன்னுடைய பாவத்திற்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் வருஷா வருஷம் பலியை செலுத்திட்டு இருப்பாரு. ஆனா இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அவர் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் செய்ய வேண்டிய எல்லா பலியையும் சேர்த்து ஒரே பலியாக
நிறைவேற்றி முடித்ததினாலே மேலும் அவர் தன்னுடைய பாவத்திற்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் பாவம் அறியாத பரிசுத்தர். அவருடைய ரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தம், குற்றமற்ற ரத்தம். அவர் கன்னியின் வயிற்றில பிறந்தாலும் பரிசுத்த ஆவியானவரால் உற்பவிக்கப்பட்டு பிறந்ததுனால அவர் பாவம் அறியாதவராய் குற்றமற்ற ரத்தம் உடையவராய் இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்துல நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டதுனால அவர் பாவம் ஆக்கப்பட்டாரே தவிர அவர் தன்னிலே பாவம் உள்ளவர் அல்ல. ஆகவே அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொண்டு போய் பாவ பரிகாரமாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் ஆசாரிய ஊழியத்தை செய்து நிறைவேற்றினதுனாலே அவர் மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லி நமக்கு அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு கூடாரம் என்று குறிக்கப்படுகிறது இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய வாசஸ்தலத்தை குறிக்கிறது. அப்படி அவர் கையினால செய்யப்பட்ட கூடாரத்துல அல்ல, கையினால் செய்யப்படாத கைவேலை அல்லாத அந்த கூடாரத்துக்குள்ளே தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அவர் பிரவேசித்து நித்திய பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினதினாலே அவர் என்றென்றைக்கும் உள்ள நித்திய ஆசாரியராகவும் இருக்கிறார். நம்முடைய பாவம் என்றென்றைக்கும் நீக்கப்பட்டதாகவும் இருக்கிறது. இது தேவனுடைய பரலோக வாசஸ்தலம். கூடாரம் என்றாலே தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் தங்கி இருக்கிற இடம், தேவன் பிரசன்னமா இருக்கிற இடம், தேவன் பேசுகிற இடம். இந்த ஒரு வாசஸ்தலம் கைவேலை அல்லாத, இந்த ஒரு மனிதரால் ஸ்தாபிக்கப்படாத, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த வாசஸ்தலம் தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலமாக அது இருக்கிறது. இப்போ 2 விதத்துல நம்ம கூடாரத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஒண்ணு டெம்பிள் ஆஃப் காட். இது தேவனுடைய அந்த கூடாரம். இது பரலோக ராஜ்யம். இது ஆராதனைக்குரியது. இந்த எப்படி பூமிக்குரிய அந்த ஆராதனைக்குரிய கூடாரத்துல பல பகுதிகள் இருந்ததோ, ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வைக்கப்படும் என்று சொல்லி நம்ம எபிரேயர் 9வது அதிகாரத்துல வாஸ்தமோ, இது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் போது அன்றைக்கு எருசலேமில இருந்த ஒரே ஆலயம் இன்றைக்கு நம் எல்லாரையுமே தேவன் தம்முடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். அன்றைக்கு அவர் அங்கே வாசம் பண்ணினார். இன்றைக்கு தம்மை ஏற்றுக்கொள்கிறவருடைய ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் வந்ததினாலே நம்மை எல்லாம் அவருடைய வாசஸ்தலமாக, நம்மை எல்லாம் அவருடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். ஆகவே நமக்குள்ளேதான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த பரிசுத்த ஸ்தலம், இந்த பிரகாரம் எல்லாமே வந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்து தான் இந்த ஆசரிப்பு கூடாரமே. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்ததுனாலதான் இது எல்லாமே நமக்குள்ள வருகிறது. இயேசு கிறிஸ்துவாலதான் நம் தேவனுடைய ஆலயமாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் நம்மை அவர் நமக்குள்ளே தங்குகிற வாசஸ்தலமாக நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆகவே இயேசுவே நம்முடைய ஆசரிப்பு கூடாரம், இயேசுவே நம்முடைய ஆசாரியன், அவரே நம்முடைய மகா பிரதான ஆசாரியன். இப்படி எல்லாம் சொல்லி ஒரு அந்யோன்ய ஐக்கியத்துக்குள்ள, அவருக்குள் நாம் அவருக்குள்ள அப்படின்னு சொல்ற ஒரு இரத்த உடன்படிக்கைக்குள்ள, ஒரு இரத்த உறவுக்குள்ள, எவ்வளவு ஒரு ஆழமான இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள தேவ அன்பு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இதை விட்டுட்டு இதுக்கு புறம்பா இந்த உலகத்துல கிரியை செய்கிற இன்னொன்னு இருக்கு. அது பிசாசு, அவனுடைய கிரியைகள் இருக்குது, அதுக்குரிய எல்லா நெகட்டிவ் விஷயங்களும் இருக்குது. ஆனா நம்ம இவ்வளவா ஒரு தேவன் நம் மனுஷனை இவ்வளோ க்ளோஸா, இவ்வளோ நெருக்கமா ஏற்றுக்கொண்டு, இவ்வளோ பிரியம் வைத்து, இவ்வளோ அன்பு வைத்து, இவ்வளோ நமக்காக செய்து வைத்திருக்கிறாருங்கிற அந்த மேலான கண்ணோட்டத்துல அந்த மேலானவைகளை தேடுறதை விட்டுட்டு நம்ம ஏன் இந்த உலகத்துக்கும் உலகத்துக்குரியவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும்? ஏன் அதுல நம்ம சிக்கி தவித்து கொண்டு இருக்க வேண்டும்? அதெல்லாம் விட்டு தேவன் நம்மை நீங்களாக்கி இருக்கிறாருங்கிற வெளிப்பாடும் அந்த வெளிச்சமும் உங்களை அசாதாரணமானவர்களாய் மாற்றுகிறது. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அசாதாரணமானவர்கள். இயேசுவின் ரத்தம் நமக்கு அப்படி ஒரு பாருங்களேன், அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரன்னு ஒண்ணு இருந்துச்சு, ஆராதனை முறைமைகள்னு ஒண்ணு இருந்துச்சு. இன்றைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர் நம்மையே ஆலயமாக்கி, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக நம்மையே மாற்றி நமக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறார். பாருங்க, ஆலயம் நமக்குள்ள ஆராதனைக்குரிய கர்த்தரும் நமக்குள்ள எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு ஸ்லாக்கியம் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த எவ்வளவு அன்பு தெரியுமா? மனுக்குலத்தின் மேல அவர் வைத்த அன்பு. இந்த விந்தை அன்புக்கு ஈடா என்ன காணிக்க நான் செய்திட முடியும்?
என்ன காணிக்க கொடுத்துட்டுலாம் காணிக்க கொடுக்கறதுனாலலாம் நான் வந்து பெரிய தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட முடியாது. கிறிஸ்துவின் தியாகத்துக்கு முன்னாடி, கிறிஸ்துவின் அன்புக்கு முன்னாடி நம்முடைய காணிக்கைகளையும் நம்முடைய தியாகங்களோ எல்லாமே கொஞ்சம்தான், எல்லாமே அற்பமானதுதான். அவருடைய அன்பு அவ்வளோ பெருசு, அவ்வளோ விலையேற பெற்றது. பாருங்க, இது ஒரு சைட், ஒரு பகுதி. நம்ம வந்து ஆலயம் அப்படின்னு அந்த கூடாரம் சித்தரிக்கிறது. அதே வேதாத்துல அதே கூடாரம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து இன்னொரு விதத்துல நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த கூடாரம் என்பது டென்ட் அடிக்கிறதுன்னா என்ன சொல்லுவோம்? ஒரு இடத்துல போய் முகாம் இடுகிறது. இப்போ ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது அப்படின்னா இந்த யுத்த சேனைகள், அந்த சேனைகள், அதுல குதிரைகள், ரதங்கள், அந்த சேனை தலைவர்கள், அது சம்பந்தப்பட்ட எல்லா அந்த வீரர்கள், போர் வீரர்கள், அவங்களுக்கு தேவையான எல்லா யுத்த தளவாடங்கள், எல்லா உணவுப் பொருட்கள், எல்லா அவங்களுக்கு தேவையான எல்லாம் சேகரித்து ஒரு டென்ட் அடிச்சு ஒரு முகாமிட்டு எதிரியை எப்படி முற்றுகையிடலாம், எப்படி சுற்றி வளைச்சா அந்த நாட்டை ஜெயித்து கொள்ளலாம், அதை பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லி பிளான் பண்ணி டென்ட் அடிச்சு ஒரு இடத்துல போய் முகாமிட்டு தங்கி இருப்பாங்களாம். ஒருவேளை இந்த கூடாரம் என்று சொல்லுகிறது இன்னொரு விதத்துல இப்படிப்பட்ட ஒரு கூடாரத்தை நமக்கு அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறதாம். இந்த கூடாரம் என்பது யுத்த களத்தை குறிக்கிறது. இந்த டென்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஒரு ராணுவ முகாமிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க இப்போ உள்ள ராணுவத்தை யோசித்து பாருங்க. அவங்க எல்லா ராணுவ அதிகாரிகளோட, ராணுவ வீரர்களோட, எல்லா பீரங்கி அந்த யுத்த தளவாடங்களோட அவங்க வந்து இறங்கி இருப்பாங்க. ஒரு இடத்துல முகாமிட்டு இருப்பாங்க அப்படின்னா அவங்க ஒரு இடத்த போக்கஸ் பண்ணி குறிவைத்து நம்முடைய நாட்டை பாதுகாக்க அல்லது எதிரி நாட்டின் அட்டாக், அது தாக்குதல்களிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள எந்த விதத்துல அவங்க வந்து டிஃபென்ஸ் எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சில அவங்க வழிமுறைகள் வச்சிருப்பாங்க, நெறிமுறைகள் வச்சிருப்பாங்க. அந்த திட்டத்தின்படி, அந்த டிசிப்ளின் படி எழுந்து போர் அடிப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு டென்ட் அப்படிங்கிறது அந்த முகாம் அப்படிங்கிறதையும் குறிக்கிறதாம். இப்போ இந்த முகாம் அப்படிங்கிறதுல எப்படி ராணுவம் செயல்படுகிறதோ, எப்படி ஒரு நாட்டை காப்பதற்கான ராணுவம் செயல்படுகிறதோ, அப்படி போல சேனைகளின் கர்த்தருடைய ராணுவம், அவருடைய பெயரு சேனைகளின் கர்த்தர், அவர் கர்த்தர் தம்முடைய ராணுவத்தோட, கர்த்தர் தம்முடைய சகல மகிமையோடு கூட வந்து தங்கி இருக்கிறாராம். தங்கி இருந்து தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய பிள்ளைகளை எதிரியின் தாக்குதலிலிருந்து காத்துக்கொள்வதற்காக அவர்களை சூழ்ந்து அவர்களுக்கு மதிலாக நின்று கொண்டு எதிரிகளின் தாக்குதல்களை அவர் ஃபேஸ் பண்றார். அப்ப எவ்வளவு பெரிய ராணுவ சேனை நம்ம கூட இருக்குதுன்னு பாருங்க. அதனாலதான் அன்னைக்கு எலிசாவோட வேலைக்காரன் வந்து சொல்லுவார், எதிரி நாட்டுக்காரங்களாம் நம்மளை முற்றுகை போட்டுட்டாங்க பாருங்க, வெளியே எப்படி கலகலகலன்னு ராணுவ சத்தம் இருக்குது, எவ்வளோ குதிரைகள், எவ்வளோ எல்லாம் வீரர்கள்லாம் வந்து நிக்கிறாங்க, நம்மளை முற்றுகை போட்டுட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது எலிசா சொல்லுவாரு, ஆண்டவரே என் வேலைக்காரனாக இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் அப்படின்னு சொல்லும் போது அந்த உடனே அந்த எலிசாவுடைய வேலைக்காரனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவன் பார்ப்பான். அவங்கள சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் அப்படி வந்து இறங்கி இருக்கிறது, அக்கினிமயமா இருக்கிறது, அப்படி கலகலன்னு யுத்தம் கலகலக்கிற மாதிரி இருக்குது. இப்படி பார்க்கும் பொழுது அந்த தன்னை சுற்றிலும் முகாமிட்டு இருக்கிற அது பார்க்க ரொம்ப சின்னதா தெரியுது. இவ்வளோ பெரிய சேனை நம்ம கூட இருக்கும்போது அந்த 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 யுத்தத்துக்கு நம்ம பயப்படுவோமா அப்படிங்கிறது போல கர்த்தர் தம்முடைய பெரிய சேனைகளை வெளிப்படுத்துகிறார். அப்ப பாருங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய சேனை நம்மோடு கூட இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர். சேனை வந்து எதோட தொடர்புடையது? யுத்தத்தோட தொடர்புடையது. இராணுவம், யுத்தம், போர் கவசம், போர் ஆயுதங்கள், போர் வீரர்கள், இதோட தானே தொடர்புடையது. ஆனா வசனம் எப்படி சொல்லுது? சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள், அதாவது உங்களுடைய கேம்ப், உங்களுடைய முகாம் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எப்படி ஒரு இராணுவத்துல இன்பத்தை நம்ம பார்க்க முடியும்? எப்படி அது இன்பமான ஒன்றாக அதை குறிப்பிட முடியும் என்று சொல்லி பார்த்தா, இன்பமானவைகள் என்று சொல்ல, இன்பம் எங்க தெரியுமா வரும்?
அன்பு இருக்கிற இடத்துலதான் இன்பம் வரும். அன்பு எங்க இருக்கோ அங்கதான் சந்தோஷம். அன்பின் வெளிப்பாடுதான் இன்பமே. அப்ப ஒரு இடத்துல தேவன் உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், அதுவும் சேனைகளோடு இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய வாசஸ்தலங்கள் இன்பமானவைகள்னு சொன்னா, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. அதனாலதான் நம்ம மெய்யான கூடாரம் அப்படின்னு இந்த வசனத்தை எடுத்து பேசும் பொழுது, அது கையினால் செய்யப்பட்டது அல்ல, அது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலம் என்று சொல்லும் போது அவர் சேனைகளின் கர்த்தரா, அவ்வளோ நம்ம மேல அன்பு வச்சவரா, நம்ம கூடயே தங்கி இருந்து நம்ம இன்பமாக்குகிறாராம். அப்ப என்ன அர்த்தம்? உன் மேல வச்சிருக்கிற அன்புனால உனக்கு விரோதமா எந்த யுத்தம் வந்தாலும் அது ஏன் யுத்தம், என் சேனை உன் கூட தான் இருக்கு, அந்த யுத்தத்தை நான் பாத்துக்கிறேன், நீ சந்தோஷமாயிரு அப்படிங்கிறது தானே இதோட அர்த்தம். நம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. உங்களோடு கூட ஒரு சேனை தங்கி இருக்கு. அந்த சேனை உங்களுக்கு எந்த சங்கடமோ எந்த ஆபத்தோ எந்த கலக்கமோ வராம அவங்க விழிப்பா இருந்து பாத்துக்கிறாங்க. அவங்க எந்த யுத்தம் வந்தாங்களோ அதை ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க யுத்தம் பண்ணிக்கிறாங்க, அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க. இப்போ இதுல நீங்க நடுவுல தங்கி இருக்கிற உங்களுக்கு இன்பம் மட்டும் இருக்குமா, வேற எதுவும் இருக்குமா? ஒரு சேனையே உங்களுக்கு பாதுகாப்பா அடைக்கலமா மறைவிடமா இருக்கும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற நமக்கு சந்தோஷம் தானே, இன்பம் தானே. அதனாலதான் சங்கீதம் இப்படி சொல்லு, சேனைகளின் கர்த்தாவே உங்க வாசஸ்தலத்துல எனக்கு எவ்வளோ இன்பம். ஏன்னா இன்பம் அன்பின் வெளிப்பாடு. அப்போ அன்பு எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய அன்பு பாருங்களேன். அதே மாதிரிதான் நமக்கும் ஆண்டவர் மேல வைக்கிற அன்பு பெருக பெருக நமக்குள்ள பயமே இருக்காது. அன்பு வசனம் சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எனக்காக யுத்தம் பண்ற ஒரு கர்த்தர் இருக்கிறாருப்பா, எனக்காக ஒரு யுத்த சேனை இருக்கு, அந்த யுத்தத்தை நடத்துகிற சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். நம்ம பாக்குற மாதிரி இந்த நம்ம நாட்டு ராணுவம் அமெரிக்க நாட்டு ராணுவம் மாதிரி ராணுவம் கிடையாது. பரலோக ராணுவம், பரலோக தூத சேனைகளின் ராணுவம். ஒரு தூதன் இறங்கி அடிச்சாருன்னா ஒரே நேரத்துல 1,85,000 பேரை காலி பண்ணுவாராம். அவ்வளோ பெரிய ராணுவம். அப்ப எத்தனை தூதர்கள் அதில் இறங்கி வருவாங்க, எவ்வளோ பெரிய ராணுவம். அப்போ நமக்கு முன்னாடி வர்ற எதிரிகளுக்கு இந்த வார்த்தை கேட்கும் போதே அப்படியே நம்ம உடம்பு எலும்பு அப்படியே நம்முடைய ரத்தத்துல எல்லாம் அப்படி ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை அப்படி பெருகணும் பாருங்க. அதற்காக தான் வசனம் சொல்லப்படுகிறது. நமக்குள்ள ஒரு புத்தி, இவ்வளவு பெரிய ராணுவம் நம்ம கூட இருக்குதா, இந்த உலகத்தின் யுத்தத்துக்காக நம்ம கவலைப்படலாமா, இந்த யுத்தம் நம்முடையதே கிடையாதே, நம்ம இந்த ராணுவம் பாத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா தானே இருக்கணும். நமக்கு ராணுவத்தோட யுத்தம் நடக்குதுன்னு சொன்னா சாதாரண குடிமக்களாகி நாம அதுல அமைதியா தானே உட்கார்ந்துருப்போம். நம்முடைய பங்கு அதுல அமைதியா இருந்து பார்க்க வேண்டியதுதான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம யுத்தத்துல போய் நிக்கிறது இல்ல, நமக்காக நாட்டை காக்கிற ராணுவம் யுத்தம் பண்றாங்க. அதே போல கண்ணுக்கு தெரியாத கூடாரம், இது கண்ணுக்கு தெரியாத வாசஸ்தலம், இது கண்ணுக்கு தெரியாத கர்த்தருடைய தூதருடைய சேனை. பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்துக்குரியவர்களா இந்த கிறிஸ்தவ மக்கள், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த கிறிஸ்துவின் அழைப்பு பெற்றவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இயேசுவின் ரத்தம் இதையெல்லாம் நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறது. இந்த மெய்யான கூடாரத்துடைய அனுபவத்துல நம்ம சந்தோஷமா வாழ்ந்திருக்கும்படி, சுகித்திருக்கும்படி இது நமக்கு உதவி செய்கிறது. இப்போ பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவர் மேல பூரணமா அன்பு வச்சிட்டீங்களா, அப்ப நம்ம பயப்பட மாட்டோம். பயந்துட்டே இருக்கிறோமா, அப்ப இன்னும் நம்ம அன்புல பூரணப்படலைன்னு அர்த்தம். எதை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம்? மெய்யான கூடாரத்துல நம்ம இருக்கிறோமா? இந்த கூடாரம் நமக்காக யுத்தத்தெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னு தெரியுதா? இந்த கூடாரத்துல ஒரு விதத்துல நம்ம தேவனுடைய ஆலயமாக்கி தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இன்னொரு விதத்துல அவர் ஒரு யுத்த கேம்ப் லீடரா ஒரு டென்ட் போல நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். இதை விட நமக்கு மேலான பாக்கியம் என்ன வேணும்? அப்போ இந்த உலகம் ஒரு பக்கமா என்னை நெருக்குதே, இந்த உலகத்தின் பிரச்சனைகளும் சிக்கல்களும், இந்த உலகத்தோட மக்களுடைய பொறாமைகளும் எரிச்சல்களும் வேறு வேறு விதமான தேவைகளும், இந்த உலகம் ஒவ்வொரு கோணத்துல என்னை நெருக்கி கொண்டே இருக்கிறதே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உடனே நம்ம இந்த மெய்யான கூடாரத்துக்குள்ள வந்துடணும். நான் இருப்பது இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளடா, நான் இருப்பது
இயேசுவின் ரத்தத்துக்குள்ளங்கிறதுனால, எனக்காக யுத்தம் செய்கிற சேனைகளின் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறதுனால, இந்த நெருக்குகிற இந்த போராட்டங்கள்லாம் யுத்தம் மாதிரி என்னை நெருக்கி நிற்கும் பொழுது, இதோட எதிர்த்து நான் போராட வேண்டியதில்லை. எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறார். நான் அமர்ந்திருந்து பார்த்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் செய்கிற யுத்தத்திலே கர்த்தர் எனக்கு ஜெயம் எடுக்கிறதை நான் அமர்ந்திருந்து பார்ப்பேன். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லி இருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்க. ஆண்டோடைய பிரசன்னத்துல இந்த சத்திய வசனத்தோட வெளிச்சத்தை எடுத்துட்டு இந்த வெளிச்சத்துல உட்காந்து அப்படியே உங்களை அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. உங்க இன்னர்மன், உங்களுடைய ஆத்துமாவை, அப்படியே உங்க மனச அப்படியே ஆராய்ஞ்சு பாருங்க. எதெல்லாம் என்னை நெருக்குது, எனக்கு எதிராக யுத்தம் பண்ணுதுன்னு சொல்றனோ, அந்த யுத்தத்துக்கு எதிராக என்னுடைய இராணுவ தளபதி, என்னோடு கூட யூத ராஜ சிங்கம், அவர் சேனை அதிபன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற வார்த்தையை பாருங்க. இதை பார்க்கும் பொழுது அன்னைக்கு எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களுக்கு எப்படி அந்த உலக பிரகாரமான யுத்த சேனை சின்னதா போயிட்டோ, பரமதூதர்களுடைய யுத்த சேனை அவர் பார்க்கும் பொழுது நம்ம கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய சேனைன்னு பார்த்தாரோ, அத மாதிரிதான் இந்த உலகத்துல உள்ள விஷயங்கள் எல்லாம் நமக்கு சின்னதா போயிடும். இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு சாதாரணமா தோன்றும். இது எதுவுமே நமக்கு பெரிதானதா இருக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இவைகளெல்லாம் ஜெயித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஏற்கனவே அவர் வெற்றி சிறந்து, மகனே உனக்காக இந்த வெற்றியெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வெற்றியில நீ இந்த வெற்றியின் ஸ்தானத்துல நின்று இதை பாரு, நான் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறேன். நான் பூமியில உயர்ந்திருக்கும் போது உங்களை என்னோட இழுத்து கொள்வேன்னு சொன்னார்ல. அவர் ஒரு நாள் கல்வாரி சிலுவையில உயர்த்தப்பட்டார்ல. அப்போ அவர் நம்மை அவரோடு இழுத்து கொண்டார். அவருடைய அன்பினால் நம்மை இழுத்து கொண்டார். அவருடைய நேசத்துக்குள்ளாய் நம்மை அணைத்து கொண்டார், நம்மை சேர்த்து கொண்டார். அங்க இருந்து நீ உலகத்தை பாருங்கிறார். நம்ம கீழே நின்றுகிட்டு அவர் என்னமோ நமக்கு எட்டாத உயர்ந்த வாசஸ்தலத்துல இருக்க மாதிரியும், நம்ம மட்டும் என்னவோ தனியா கடந்து போராடி யுத்தம் பண்ற மாதிரியும், நமக்கு சுத்தி உலகத்துல 4 பக்கம் கத்தி குத்து மாதிரி பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க, கத்திய வீசுறவங்க இருக்கிறாங்க, என்ன அக்கினி ஏதோ நெருப்பு குண்டெல்லாம் தூக்கி போடுற மாதிரி மக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ நம்ம தனியா நின்று இதெல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி, தனியா நின்று இதெல்லாம் நம்ம சமாளிக்கணுங்கிற மாதிரியே உங்களுடைய மனநிலைமை இருக்க வேண்டாம். மனநிலைமை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். மெய்யான கூடாரம் இருக்கிறது. நீங்க இன்னும் அந்த பழைய ஆசரிப்பு கூடாரத்துல இல்ல. மெய்யான கூடாரம், ஆசரிப்பு இயேசுதான் அந்த ஆசரிப்பு கூடாரம். அந்த கூடாரமே நமக்குள்ள இருக்கிறது. அந்த தூத சேனையே நமக்குள்ள இருக்கிறது. அந்த ஆராதனைக்குரிய தேவனே நம்ம கூட இருக்கிறார். அவரே நம்முடைய யுத்தத்தை நடப்பிக்கிறார். அவரே நமக்கு ஜெயம் எடுக்கிறார், ஜெயம் எடுத்திருக்கிறார், நம்மை ஜெயம் எடுக்க செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வார்த்தையை உட்கொண்டு அப்படியே இந்த இன்பத்துக்குள்ள வாங்க. நம்ம எப்பொழுதும் மருத்துவர்கள் பொதுவா சொல்லுவாங்க, நீங்க மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கோங்க, உங்களுக்கு பாதி நோய் போச்சு. உடனே நீங்க கவலைப்பட்டீங்களா, சுகர் ஏன் கூட்டிட்டு போகுது, ரொம்ப கவலைப்பட்டுட்டீங்களா, அப்படிதான் முதல் கேள்வி கேட்பாங்க. உங்க மனசுல ஏன் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, ஏன் மன அழுத்தத்துக்கு இடம் கொடுக்குறீங்க, அதனாலதான் நோயெல்லாம் பெருசாகுது. அப்போ உங்க மனதை நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அது மாதிரி ஒரு பயம், ஏதோ ஒரு விதத்துல ஒரு பண நெருக்கடியை குறித்த பயம், ஒரு தேர்வு, மாணவர் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு அந்த தேர்வு குறித்த பயம், இதெல்லாம் ஒரு நெருக்கடியை, மன அழுத்தத்தை கொண்டு வரும் பொழுது உடனே நம்ம சொல்ல வேண்டியது, இயேசு என் ஆசரிப்பு கூடாரம், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் யுத்தத்தை நடப்பிக்கிறார், அவருடைய வாசஸ்தலமாக நான் இருக்கிறேன், எனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். இது எவ்வளவு லகுவான வாழ்க்கை. எனக்கு வேண்டியவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். எனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு என்ன காரியம் நடக்க வேண்டும் என்று அவர் குறித்து வைத்திருக்கிறார். அதையெல்லாம் அவர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த கூடாரத்துக்குள்ள நம்ம அறிந்து கொள்ளலாமே. இந்த கூடார மறைவுக்குள்ளாக அவர் பாருங்களேன், தீங்கு நாளில அவர் நம்மை மறைத்து நம்முடைய கூடாரத்துக்குள்ள ஒளித்து வைத்து காப்பாற்றுவாராம். அப்பனா என்ன, நீ அமைதியா இருந்துக்கோ, இந்த கூடாரத்துக்குள்ள இதுல இருந்து நான் உனக்காக வேலை செய்யறேன், நான் உனக்காக செயல்படுறேன், நான் உனக்காக கிரியை நடப்பிக்கிறேன், நான் உன்னை மறைச்சு வச்சிருக்கேன்ல, அந்த மறைவுக்குள்ள நீ அமைதியா இருந்துக்கோ அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய வார்த்தை. எவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நிறைய பயங்கள் நம்ம சூழ்ந்திருக்குல்ல, ஏதோ ஒரு காரியம் நம்மை பயப்படுத்துகிறதுல, எப்படி சம்பவிக்குமோ, எதிர்காலம் எப்படியா இருக்குமோ,
குடும்ப வாழ்க்கையில அல்லது ஒரு ஊழியத்தின் காரியத்துல அல்லது ஒரு பிசினஸ் விஷயத்துல எப்படி எதிர்காலம் இருக்குமோங்கிற சந்தேகங்களும் பயங்களும் நம்மள சுத்தி நிக்குதுல. இந்த நேரத்துல நாம எடுத்துக்கொள்ள வேண்டியதும் நம்ம சொல்ல வேண்டியதும், இயேசு என் ஆசரிப்பு கூடாரம், மெய்யான கூடாரத்துக்குள்ள நான் இருக்கிறேன். இயேசு என் கூடாரம், அந்த கூடாரத்தின் மறைவுக்குள்ள நான் இருக்கிறேன். அந்த கூடாரம் ஒரு சேனையை கொண்டது, அது யுத்தத்தை கொண்டு யுத்த தளவாடங்களை கொண்டது. ஆகவே யுத்தம் செய்கிற கர்த்தரும் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன், என் இருதயம் அமைதலோடு இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய அமைதிக்குள்ள நீங்கள் தங்கி இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அண்டர் மேல பூரணமா அன்பு வச்சிட்டீங்களா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். காகத்துக்கு போஷிக்கிற தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன், காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற தேவன் நம்மை உடுத்துவிக்க மாட்டாரா? நம்முடைய எதிர்காலத்தை பார்த்து கொள்ள மாட்டாரா? இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த மாட்டாரா? இதுவரைக்கும் நம்மளா நடந்தோம், கர்த்தர் தான் நடத்தினார். இதுவரைக்கும் எல்லாத்தையும் நம்மளேவா சாதிச்சிட்டோம், கர்த்தர் தான் நம்மை சாதிக்க செய்தார். இதுவரைக்கும் நம்மளா பெரிய ஆளாயிட்டோம், இல்ல கர்த்தர் தான் நம்மை பெரியவர்கள் ஆக்கினார். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்கள் ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அளவற்ற அவருடைய அன்பு, அளவற்ற அவருடைய அன்பு, அளவிட முடியாத அந்த அன்பு, அவருடைய கல்வாரி அன்பு தான் நம்மை பெரியவர்கள் ஆக்குகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்துல இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதுதானே இந்த கூடாரத்துக்குள்ள நீங்க இருக்கோங்கிற ஃபீலிங்லாம் வந்துட்டீங்களா? மெய்யான கூடாரம் ஒண்ணு நம்மை சுற்றி இருக்கிறதுன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? அது அந்த ஆசரிப்பு கூடாரத்துல எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்துச்சோ அதை விட மேலான தேவ பிரசன்னமாகிய தேவனுடைய வாசஸ்தலமாகிய கூடாரம் நம்ம சூழ்ந்து இருக்கிறது, அதற்குள்ள நம்ம இருக்கிறோம்னு சொல்லி நம்புறீங்களா? இந்த அன்புக்குள்ள நீங்க இருந்துட்டீங்கன்னு சொன்னா எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எதிர்கால பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். உங்களுடைய சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும், நாம் வெற்றி சிறக்க வேண்டும், நாம் வாழ்ந்து இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீண்டும் இந்த ஜெப நேரத்திலே தகப்பனே, நாங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஒருமனப்பட்டு உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை நெருக்குகிறது. ஆண்டவர், ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவரே மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்டுறது கூட எவ்வளோ ஒரு போராட்டமா இருக்குதுன்னு சொல்லி கலங்கி நிற்கிற பிள்ளைங்க அந்த இடத்துல இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி கலங்குற பிள்ளைங்க இருக்காங்க. புதிய வாழ்க்கை எப்படி இருக்குமோ சொல்லி ஒரு தைரியம் இல்லாம படபடப்போடு இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறாங்க. யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், கிறிஸ்துவின் அன்பு தனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே மறைக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என் ஆசரிப்பு கூடாரம், அவருக்குள்ளே நான் வாழ்கிறேன், அவருக்குள்ளே நான் மறைந்து கொள்கிறேன். என் யுத்தத்தை நடப்பித்து எனக்காய் வெற்றி சிறக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் தைரியமும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் பெருகுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தேவைகள் நெருக்கும் பொழுது, மனிதர்கள் தூற்றும் பொழுது, ஆண்டவரே, பொறாமையுள்ள மக்கள் எழும்பும் போது, தந்திரமாய் ஆயுதங்களை எரியும் பொழுது, ஆண்டவரே, இந்த கூடாரம் எங்களுக்கு நினைவுக்கு வரட்டும். இதுல யுத்த தளபதி எங்க கூட இருக்கீங்க. எந்த யுத்தம் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் அதை எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தோடு நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். எங்க யுத்தத்தை நீங்க பார்த்துக்கிடுவீங்கிறதுனால உங்க கூடாரத்துக்குள்ள, உங்க வாசஸ்தலத்துக்குள்ள நாங்க அமைதலா இன்பமா வாசம் பண்ண முடியும்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இது நான் தங்கும் இடம், இதை நான் விரும்புகிறபடியால் இதிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நீங்க எங்க இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால நாங்கள் இன்பமா இருக்க முடியும், அமைதலா இருக்க முடியும், அமைதல் உள்ள ஜீவனம் பண்ண முடியும்ப்பா. இன்றைக்கு ஆகாயத்து பறவையை, இன்றைக்கு காட்டு புஷ்பத்தை போஷிக்கிற உடுத்துவிக்கிற தேவன் நாளைக்கும் நீர் எங்களை ஆண்டவரே உடுத்துவிப்பீங்க, எங்களை போஷிப்பீங்க. அதுல எந்த அளவுக்கு சந்தேகமே இல்லப்பா. நமக்கு நன்றி அப்பா. நாங்க கவலைப்பட போறது இல்ல, நாங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். விசேஷித்த கூடாரத்திற்குள்ள நாங்க இருக்கிறோம். கூடாரத்துக்குள்ள எங்களை ஒளிச்சு வச்சிருக்கீங்க. நமக்கு நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Nisa, 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 nisa.